Welcome back to the New World of Education Astrology YouTube channel. Today we will say about amphiaxis. Amphiaxis அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இதோட வகைப்பாடு என்னங்கிறத பார்க்கலாம். வகைப்பாடு வந்து தொகுதி முதுகுநான் உள்ளவை, துணை தொகுதி தலைவரை தண்டுடையன, வகுப்பு லெப்டோகார்டி, குடும்பம் பிராங்கியோஸ்டோமிடே, பேரினம் பிராங்கியோஸ்டோமா, சிற்றினம் லான்சியோலேட்டம். இதுதான் வந்து இதோட வகைப்பாடு. தொகுதி முதுகுநான் உள்ளவை, துணை தொகுதி தலைவரை தண்டுடையன, வகுப்பு லெப்டோகார்டி, குடும்பம் பிராங்கியோஸ்டோமிடே, பேரினம் பிராங்கியோஸ்டோமா, சிற்றினம் லான்சியோலேட்டம். கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லும்போது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பல்லாஸ் வந்து 1778 ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சாங்க ஆம்ஃபியாக்சிஸை. அப்படி இதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆம்ஃபியாக்சிஸ் வந்து ஒரு ப்ரோகார்டியேட்டு, முதுகுநானுடைய உயிரி. அண்ட் அந்த முதுகுநான் வந்து எங்கே வரை இருக்குன்னா தலைப்பகுதி வரை இருக்கிறதுனால துணை தொகுதி வந்து செஃபலோகார்டியேட்டாவில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அண்ட் இதோட அறிவியல் பேருனா பிராங்கியோஸ்டோமா லான்சியோலேட்டம், அதுதான் இதோட அறிவியல் பேர். எங்கே லீவ் பண்ணுதுன்னா ஆழமற்ற பகுதிகளில் குழி தோண்டி வாழும். உடலை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு தலையை மட்டும் வெளில நீட்டிக்கிட்டு இருக்கும். இரவு நேரங்களில் அந்த பாரோயிங் அந்த குழியை விட்டு வெளில வந்து சுதந்திரமாக நீந்தி வாழ்கிறதா இருக்கும். உடம்பு பார்க்குறதுக்கு ஈட்டி போல் இருக்கிறதுனால லான்செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடம்பு வந்து பார்க்குறதுக்கு ஈட்டி போல் ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இது லான்செட்னு சொல்கிறாங்க. அண்ட் உடல் வந்து வெண்மை நிறத்தில் காணப்படும். உடலோட முன்முனையில் ஒரு பெரிய திறப்பு இருக்குது, இதுக்கு பேர் வாய் அப்படின்னு சொல்கிறோம். வாயை சுற்றிலும் 20 டென்டக்கிள்ஸ் வந்து ஓரல் சர்க்கி வந்து காணப்படும். 3 வகையான துடுப்புகள் உடம்புல இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா டார்சல் ஃபின், வென்ட்ரல் ஃபின் அண்ட் காடல் ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு. துடுப்புகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், தட் இஸ் இடம்பெயர்வுக்கு, லோக்கமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த உடம்புல வந்து 3ல் 2 பகுதி தட்டையாக இருக்கும். இதுக்கு பேர் எபிப்ளியூரா அப்படின்னு வந்து சொல்கிறோம். எபிப்ளியூரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த எபிப்ளியூராவோட விளிம்பு பார்த்தோம்னா அந்த எட்ஜு வந்து ஃபோல்ட் ஆகி இருக்கும். இதுக்கு பேர் மெட்டாப்ளியூரல் மடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். உடம்புல மொத்தம் 3 திறப்பு இருக்குது. அவை வாய், ஏட்ரியோபோர், ஏனஸ் அப்படின்னு சொல்கிறோம். உடலை சுற்றிலும் கியூட்டிக்கிள் வந்து இருக்குது. அண்ட் கியூட்டிக்கிளில் நிறைய தசைகள் இருக்கும். அந்த தசைகள்லாம் இணைந்து கிரேட்டர் தேன் ஷேப்பில் காணப்படும். இதுக்கு பேர் மயோட்டோம்கள் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை மயோட்டோம்கள் காணப்படும்னா மொத்தம் 62 மயோட்டோம்கள் வந்து இதோட உடம்புல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மயோட்டோம்களை சுற்றிலும் உள்ள இணைப்பு திசுக்கு பேர் மயோகோம் அப்படின்னு சொல்கிறோம். நோட்டோகாலில் 2 வகையான செல்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அவை வந்து ஃபைப்ரஸ் செல், ஜெலாட்டினஸ் செல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். முதுகுநான் எங்கேருந்து ரைஸ் ஆகுதுன்னா மீசோடம், இடையடுக்குலேருந்து வளர்ச்சி பெறுது. ஆனால் பலனோ கிளாஸஸோ அசிட்டியாவோ பார்த்தோன்னா முதுகுநான் வந்து எண்டோடோம்லேருந்து ரைஸ் ஆகும், உள்ளடுக்குலேருந்து வளர்ச்சி பெறும். ரோஸ்ட்ரம் ஒரு கூரிய பகுதி வாயில் இருக்கும், வாய்க்கு மேலே அது வந்து ரோஸ்ட்ரம். அந்த ரோஸ்ட்ரமுக்கு கீழே தான் வாய்ப்பாக காணப்படும். அண்டு எக்டோடமல் அடுக்குலேருந்து சில ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்து உருவாகி அதெல்லாம் இணைஞ்சு சக்கர் உறுப்பு அப்படிங்கிற ஒரு உறுப்பை தோற்றுவிக்கும். இது எதுக்காகன்னா வாட்டர் கரண்ட்டை ஏற்படுத்துறதுக்காக, நீர் சுழற்சி ஏற்படுத்துறதுக்காக உள்ளதான் அந்த சக்கர் உறுப்பு. அண்டு வாய்க்குழியில் பார்த்தோன்னா ஒரு வெர்டிக்கல் பார்ட்டு வந்து காணப்படும், செங்குத்தான ஒரு பகுதி, அதுக்கு பேர் வீலம்னு சொல்லுவோம். இது ஃபில்டர் ஃபீடிங் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். அண்ட் முதல் நிலை 2ஆம் நிலை கில்பார்ஸ் வந்து காணப்படுது. இந்த முதல் நிலை 2ஆம் நிலை கில்பார்ஸ் வந்து எதனால் பிரிக்கப்பட்டிருக்கும்னா ஸ்னாப்டிகுலா அப்படிங்கிற ஒரு பகுதியினால, தடுப்புனால பிரிக்கப்பட்டிருக்கும். தொண்டையோட தரைப்பகுதியில் வந்து எண்டோஸ்டெயில் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து இருக்குது. இது எதுக்காகனா மியூக்கஸை செக்ரீட் பண்ணும், கோழைப்பொருளை செக்ரீட் பண்ணும். இது ஃபுட்டை எடுத்துக்கும் போது, தண்ணியிலேருந்து ஃபுட்டை வாட்டர் கரண்ட் வழியாக எடுத்துக்கும் போது அந்த கோழையில் வந்து வர்ற அந்த ஆர்கானிசம்லாம் ஒட்டிக்கிறோம். அந்த ஒட்டின ஆர்கானிசத்தை இது ஃபில்டர் பண்ணி சாப்பிடும். ஓகேவா? அதனால இந்த எண்டோஸ்டெயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா மியூக்கஸை செக்ரீட் பண்ணுது. அந்த மியூக்கஸ் வழியாக தான் வந்து அந்த ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசத்தை இது ஃபுட்டாக வந்து எடுத்துக்க முடியுது. அந்த எண்டோஸ்டெயில் நீர் சுழற்சியை வந்து ஏற்படுத்தும். அண்டு தொண்டையோட கூரை பகுதி, பள்ளத்தில் தொண்டையோட தரைப்பகுதியில் எண்டோஸ்டைல் இருக்குன்னு சொன்னோம். அதே மேற்பகுதியில் பார்த்தோன்னா எஃபிஃபேரன்சியல் பள்ளம் அப்படிங்கிற ஒரு பள்ளம் காணப்படுது. அண்ட் இங்கே லிப்பேஸு, அமைலியஸ், புரோட்டியஸ் போன்ற என்சைம்கள்லாம் வந்து டைஜஷன் பண்ணப்படுது. உணவூட்டம் அப்படின்னா இது வந்து ஒரு கார்னிவோரஸ் அனிமல், தட் இஸ் நான்வெஜ் தான் சாப்பிடும். ஃபில்டர் ஃபீடிங்கை மேற்கொள்ளும், குற்றிலை வழியாக வந்து உணவூட்டத்தை எடுத்துக்கணும். அண்டு செல்வெளி செரிமானம் வந்து நடுக்குடல்லையும், உள் செரிமானம் வந்து ஹெப்பாட்டிக் டைவர்டிகுலத்துலையும் நடக்கும். ஸோ 2 வகையான செரிமானம் வந்து நடக்குது, செல் வெளி செரிமானம், செல் உள் செரிமானம்னு சொல்லிட்டு. செல் வெளி செரிமானம் வந்து மிட்கட்லையும், செல் உட்செரிமானம் ஹெப்பாட்டிக் டைவர்டிகுலத்துலையும் நடக்குது. சுவாச மண்டலம்னா தனியாக ஸ்பெஷலைஸ்டு சுவாச மண்டலம் எதுக்கும் இல்லை, போதுமான வளர்ச்சி பெறல சுவாச உறுப்புகள். ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லும்போது ரத்தம் வந்து நிறமற்றதாக கலர்லெஸ்ஸாக இருக்குது.
அண்டு குவேரிய நாளத்தின் வழியாக வந்து நடக்குது. கழிவு நீக்கம் அப்படின்னா 3 வகையான பகுதிகளால் கழிவு நீக்கம் நடக்குது. செக்மெண்டட் புரோட்டோனெஃப்ரீடியா அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ப்ரீவ் புரோட்டோனெஃப்ரீடியா, ஹெட்செக் நெஃப்ரீடியா பழுப்பு புணல்கள் வழியாக நடக்குது. இந்த புரோட்டோனெஃப்ரீடியா எப்படி இருக்குன்னா 90 இணை நெஃப்ரீடியாக்கள் வந்து இருக்குது புரோட்டோனெஃப்ரீடியான்னு சொல்லும்போது. அதோட என் பார்ட்டில் வந்து இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி வந்து கூட்டம் கூட்டமாக என்ன இருக்குன்னா சொலினோசைட்டுகள் காணப்படும். இந்த சொலினோசைட்டுகள் வந்து எத்தனை இருக்குன்னா டோட்டலாக 90 இணை நெஃப்ரீடியாக்களில் 500 சொலினோசைட்டுகள் வந்து இருக்கும். இதில் உள்ள சொலினோசைட்டுகள் வந்து வலைத்தசை புழுக்களோட சுடர் செல்களை ஒத்ததாக வந்து காணப்படும். அந்த ஆல்சோ ஹெட்செக் நெஃப்ரீடியா வந்து காணப்படும். இது வந்து மிகப்பெரிய நெஃப்ரீடியான்னு சொல்கிறோம். அண்ட் இதில் பல சொலினோசைட்டுகள் வந்து காணப்படும். நுகர்ச்சி உறுப்புனா கண்கள் வந்து ஃபோட்டோ ரிசெப்டராகவும், நிறப்பகுதி வந்து தெர்மோ ரிசெப்டராகவும், கோழிக்கருக்குழி வந்து ஹீமோ ரிசெப்டராகவும் செயல்படும். ஓகேவா? நுகர்ச்சி உறுப்புகள் வந்து கண்கள் வந்து ஃபோட்டோ ரிசெப்டார், பிக்மெண்டட் ஸ்பாட்ஸ் வந்து தெர்மோ ரிசெப்டராகவும், கோழிக்கற்பிட்ஸ் வந்து ஹீமோ ரிசெப்டராகவும் இருக்கும். இதுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனப்பெருக்கம்னா செக்ஸுவல் டைமார்ஃபிசம் இல்லை, தனித்தனி உயிர்களாக வந்து காணப்படாது. ஓகேவா? இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இந்த ஆம்ஃபியாக்சஸில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கான கொஸ்டின் ஆன்சர் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். எனக்கு ஒரு 2 நாளாக வீடியோ போட முடியல, ஸ்கூல் ஒர்க் போய்கிட்டு இருந்ததுனால எனக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.